look at Badrinath diving into it. Lovely shot. Picks it over the offside. That's a good shot. Back-to-back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். கிரிக் டிபேட் இஸ் பேக். ஒரு சின்ன பிரேக்ல இருந்தோம். ஆக்சுவலி எனக்கும் ஒரு சின்ன பிரேக் தேவைப்பட்டது ஐபிஎல்க்கு அப்புறமா. பட் தென் வி ஆர் பேக் அண்ட் பிரேத்தம் இஸ் ஆல்சோ பேக். வி ஆர் எப்படி இருக்கீங்க? எக்ஸைட்டட்? ஆல்வேஸ் ரெடி ஃபார் மோர். எப்படி இருக்கீங்க நீங்க? ஆல் வெல் பிரியார். பிஆர், இப்போ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நம்ம ஒரு கேப் விட்டாலே பாருங்க எக்கச்சக்க நியூஸ் வருது. எஸ்பெஷலி இப்ப பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல இருந்து சில பல நியூஸ்கள் பயங்கரமா வந்திருக்கு. அதுல நம்ம முக்கியமான நியூஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பேச போற நியூஸ் என்னன்னா, கன்ஃபார்ம் நியூஸ் விச் இஸ் அ ட்ரேட் ஆஃப் அ பிக் பிளேயர். ஆக்சுவலி ரிஷப் பண்ட் அவர் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அவரு மூவ் ஆக போறாரு. குல்தீப் யாதவை வந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரோட விலையை பயங்கரமா குறைச்சிட்டு இருக்காரு ரிஷப் பண்ட். 27 கோடி ரூபாயில இருந்து 15 கோடி ரூபாய், இன்ஃபேக்ட் 12 கோடி ரூபாய் கம்மி பண்ணி நான் விளையாடுறேன் அப்படின்னு. என்ன நினைக்கிறீங்க பிரேத்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் திஸ் மூவ். ரிஷப் பண்ட் நல்ல மூவா? அப்சல்யூட்லி கிரேட் மூவ் ஃபார் ரிஷப் பந்த் அண்ட் டெல்லி பத்ரி எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அந்த எல்எஸ்ஜி யார் போனாலும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது அட்மாஸ்பியரா என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்ல அவர் எம்எஸ் தோனியே உட்காந்து வச்சாரு கேப்டனா, அந்த சஞ்சீவ் கோயங்கா. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ கிரேட் மூவ் பர்சனலி ஃபார் ரிஷப் பந்த். நான் ரொம்ப பெரிய ரிஷப் பந்த் ஃபேன், அதையும் நான் சொல்லிடுறேன். ஐ திங்க் யூ வில் சி த பெஸ்ட் ஆஃப் ரிஷப் பந்த் அண்ட் ஐ ஹோப் அவருக்கு அந்த கேப்டன்சி கொடுத்து அந்த ப்ரெஷர் போடக்கூடாது அவர் மேல. ரிஷப் பந்த், நீ யூஆர் விக்கெட் கீப்பர், be the batsman you were in 2017 சொல்லி அவர் அமிச்சார்னா you will get the best of ரிஷப் பண்ட். பெஸ்ட் அந்த மாதிரி தான் அன்லாக் பண்ண முடியும் அவர். இன்ஃபேக்ட் இது பாத்தீங்கன்னா சௌரவ் கங்குலி பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிருக்காரு as a director, mentor or director of cricket, something like that, and big ரோல்ல இருக்காரு. அண்ட் யுவராஜ் சிங் பேட்டிங் கோச். ஸோ யுவராஜ் சிங் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு ரிஷப் பண்டோட இந்த பாஸ்ட், அவரோட பேட்டிங்ல ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் வந்த உடனே ரிஷப் பண்ட் எடுத்துட்டு வந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராபப்ளி ஒரு கோஇன்சிடென்டல் மூவ். இங்க 2 பேருமே லைக் பண்ணிருக்காங்க, ரிஷப் பண்டோட ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா பிரீத்தம் பயங்கரமா பேசப்படுற ஒரு மூவ் இது. ஹார்திக் பாண்டியா, ஐ திங்க் நிறைய வந்து தகவல்கள் வந்துட்டு இருந்தது தட் மும்பை இந்தியன்ஸோட யசஸ்வி ஜெய்ஸ்வால் ராஜஸ்தான் ராயல்ஸ் கொடுத்துட்டு ஹார்திக் பாண்டியாவை அங்க போறாங்க கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா சிஎஸ்கேவும் இன்ட்ரெஸ்டடா அப்படிங்கிற மாதிரி அரசல் புரசலா நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஹார்திக் பாண்டியா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஹார்திக் பாண்டியா பெங்களூருக்கு மூவ் ஆயிட்டாரு. அதாவது கொஞ்சம் டெம்பரரி பெங்களூருக்கு மூவ் ஆயிருக்காரு. ஏன்னா சிஓஇ, அதாவது என்சிஏ கூட கூப்பிடப்பட்டது, சிஓஇல அவரோட ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ண போறேன் அப்படின்னு. இதுக்கு மேல இப்ப பாத்தீங்கன்னா ஆர்சிபி, எஸ்ஆர்எச் தவிர மீதி எல்லா டீமுமே ஹார்திக் பாண்டியால இன்ட்ரெஸ்டட் ஆகும் பிரேத்தம். கடைசியில எங்க போய் சேர போறாருன்னு தெரியலையே. ஹார்திக் பாண்டியா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு கன் பிளேயர், somebody who can bowl 2 to 3 overs, fabulous fielder, அந்த மொமெண்டம் இருக்கு அவர் பேட்டிங்ல. அண்ட் ஹார்திக் பாண்டியா ஒரு பிக் மேட்ச் பிளேயர், அதை நீங்க மறுக்கவே முடியாது. சரி, மும்பைல அந்த சூழ்நிலை சரியா இல்லாதனால என்னவோ தெரியல 2-3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. மும்பையும் ஆஃப்லோட் பண்ண பாக்குறாங்க. எக்கச்சக்க பேர் அவருக்கு பிட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய பிரான்சைஸிக்கு கேப்டனே கிடையாது. கேகேஆருக்கு ஒரு கேப்டன் கிடையாது. ஏன்னா ரஹானே வந்து ஒரு ஸ்டாப் கேப் கேப்டன் தான். கேகேஆருக்கு கேப்டன் கிடையாது. ராஜஸ்தானுக்கு வந்து ரியான் பராக், உங்க ஃபேவரட் பிளேயர், கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்திருக்காரு. சோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அவருக்கு வந்து ஒரு டேக்கர்ஸ் இருக்காங்க. சோ எங்க போவாருன்னு தெரியாது. பட் டெஃபினெட்லி ஹாட் கமோடிட்டி அது. இன்னொன்னு பத்ரி, நீங்க பாத்தீங்கன்னா ஐபிஎல் இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த ட்ரேட் விண்டோ, சாரி ஆக்ஷன் முன்னாடி தான் அதான் நியூஸ் வரும். இப்போ த்ரூ அவுட் த இயர் ஐபிஎல் நியூஸ் வருது. ஆக்ஷன், ஐ மீன் எப்ப வேணாலும் ட்ரேட் நடக்குது, மினி ஆக்ஷன் வருது, மெகா ஆக்ஷன் வருது. சோ ஒரு இயர் ரவுண்ட் ஐபிஎல் ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தானா எப்பவுமே அந்த பஸ் இருக்கும். போன வருஷம் சஞ்சுவோட பஸ் இருந்தது, இந்த வருஷம் ஹார்திக் பாண்டியாவோட பஸ் இருக்கு. ஆனா நெருப்பு இல்லாம போயாது பிரேத்தம். ஒண்ணு எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் ஆர் ரெடி டு ட்ரேட் ஹிம். அவர் எந்த டீம்ல போய் சேர போறாரு அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியல. பட் மும்பை இந்தியன்ஸ் ஆர் ரெடி டு ட்ரேட் ஹிம். ஆப்வியஸ்லி அவர் ஹை குவாலிட்டி ஆல்ரவுண்டர். அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் அவர் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஐடியல் டீம் ஃபார் ஹார்திக் பாண்டியா, ஹார்திக் பாண்டியாக்கு ஐடியல் டீம் வில் பி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தே நீட் an ஆல்ரவுண்டர், தே நீட் a கேப்டன், தே நீட் a சீனியர் பிளேயர். ஸோ ஐடியல் டீம் அதுவா இருக்கும். பட் நமக்கு எப்போதுமே ஒரு சிஎஸ்கே டச் நம்ம சேனல்லயும் இருக்கும், நமக்கும் இருக்கு. அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு என் மைண்ட்ல நான் சும்மா ஒரு போட்டு விட்டேன்.
இதை யோசிக்கும் போது பிரேதம் ஜஸ்ட் ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11 ஒன்னு எடுத்திருக்கேன். சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11. இங்க பாருங்க, இந்த 11 ஒண்டி நான் படிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங், ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, டெவால் பிரவிஸ், பென் ஸ்டோக்ஸ் அவரும் ரிட்டையர் ஆயிட்டாரு, அவரை பத்தி பேச போறோம், ஹார்திக் பாண்டியா, ஜேமி ஓவர்டன், அன்ஷுல் கம்போஜ், நூர் அஹமத் அண்ட் கலீல் அஹமத். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரியான ஒரு 11. இந்த 11 உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆன் ஹார்திக் பாண்டியா அண்ட் பென் ஸ்டோக்ஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். பிரேதம் 2 ஆல்ரவுண்டர், கன் ஆல்ரவுண்டர் நடுவில் இறங்குவாங்க. பத்ரி, அந்த நல்லா இருக்கு, கற்பனை பண்றது நல்லா தான் இருக்கு, ஆசையார விட்டுது. பட் பென் ஸ்டோக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணிட்டோம் சிஎஸ்கேல பத்ரி, ஒரு 3 வருஷம் முன்னாடி பண்ணிட்டோம். ஐ ஸ்டில் டோன்ட் திங்க் பென் ஸ்டோக்ஸ் இந்த ஐபிஎல் கிரிக்கெட்டருக்கு அந்த மார்க்கெட் இருக்கும்னு. பட் ஹார்திக் பாண்டியா எங்க போனாலும் அந்த மார்க்கெட் இருக்கும். பட் நீங்க நீங்க சொன்ன 11 ரொம்ப நல்லா இருக்கு, அந்த விஷ் லிஸ்டும் நல்லா இருக்கு. யாரை கொடுப்பீங்க நீங்க இப்படி சொல்றீங்க ஹார்திக் பாண்டியான்னு? யாரை கொடுப்பீங்க சிஎஸ்கேல இருந்து பென் ஸ்டோக்ஸ் சாரி ஹார்திக் பாண்டியா வரத்துக்கு? இது ஒரு பயங்கரமான வேலிடான கேள்வி. மும்பை இந்தியன்ஸ் ஹார்திக் பாண்டியா கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுப்பாங்களா? அவங்க 2 பேர்ல பிளேயரை கேட்பாங்க. நீங்க ஒரு பாயிண்ட் நோட் பண்ணீங்களா? இதுல இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் 11ல நான் சொன்னதுல ஒரு மேஜர் பிளேயர் ஒருத்தர் மிஸ்ஸிங், நோட் பண்ணீங்களா இல்லையா? அவரை இம்பாக்ட் பிளேயரா போட்டுருவாங்க அதானே. எம்எஸ் தோனி இம்பாக்ட் பிளேயரா. எம்எஸ் தோனி இல்ல எம்எஸ் தோனி இதுல வந்து இம்பாக்ட் பிளேயர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிஎஸ்கே டார்கெட் பண்ற பிளேயிங் 11ல எம்எஸ் தோனி இம்பாக்ட் பிளேயரா வச்சிருக்கேன் நான். 12 இருக்கு. 11ல ஒரு மேஜர் பிளேயர் மிஸ்ஸிங். பிரேதம் யார் சொல்லுங்க? சிவம் சிக்ஸர் டூபே. ஓ, நீங்க ட்ரேட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. டூபே கொடுத்துட்டு நான் வந்து ஏன்னா ஆல்ரவுண்டர் தானே. ஆப்வியஸ்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு போலிங் கொடுக்கல, பட் டூபே கொடுத்துட்டு ப்ராப்ளி ஹார்திக் பாண்டியா கிடைச்சாருன்னா சூப்பர் சிச்சுவேஷன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. பென் ஸ்டோக்ஸையும் வாங்கினா இது ஒரு கனவு தான், ஒரு கனவு உலகத்துல நான் வாங்கிருக்கேன். கரெக்ட், கனவு நீங்க சொல்லிட்டீங்க. அதனால நான் சொல்றேன், வெறும் சிவம் தூபே கொடுத்தா சத்தியமா வாங்க மாட்டாங்க. நீங்க வேற யாராவது கொடுக்கணும். சஞ்சு சாம்சன் கொடுக்குறீங்களா? அப்ப யோசிப்பாங்க. சிவம் தூபே மட்டும் கொடுத்தா இந்த வாய்ப்பே கிடையாது இந்த ட்ரேடுக்கு. பட் ஆசையாரு விட்டது. உங்களுக்கு ஆனாலும் பேராசை. சஞ்சு சாம்சனும் சிவம் டுபே வேணுமா உங்களுக்கு? ரொம்ப 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 ஓவரா தான் இருக்கு. நான் மும்பை சைட்ல உட்காந்தா கேட்பேங்கிறேன். ஏன்னா நான் ஹார்திக் பாண்டியா வச்சிருக்கேங்க. நான் என்னமோ ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணி அவர் குஜராத் டைட்டன்ஸ் கூட்டின்னு வந்துட்டேன். இப்ப நான் வெறும் ஒரு பிளேயருக்காக எப்படி கொடுப்பேன்? அட்லீஸ்ட் 2 பிளேயர் தேவையில்ல எனக்கு. நீங்க பேசுறது வாஸ்தவமான பேச்சு. அப்கோர்ஸ் நான் சொல்ற டீம் வாஸ்தவமான டீம் இல்ல, பட் ஒரு கனவு டீம். இந்த மாதிரி டீம் தான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொரு ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ரிப்போர்ட்ஸ் படி என்னன்னா, ஸ்டீஃபன் ஃபிளெமிங் கண்டினியூ பண்ண போறாரு, மற்றும் ஒரு சீசன் அவர் வந்து கண்டினியூ பண்ண போறாரு அப்படிங்கறதா வந்திருக்கு. என்ன சொன்ன உடனே சிரிக்க ஆரம்பிச்சிங்க பிரேதம்? சர்ப்ரைஸே இல்ல பத்ரி, இது சர்ப்ரைஸே இல்ல. நம்ம சீசன் எண்ட்ல ஒரு ஃபைனல் வீடியோ போட்டோம். சிஎஸ்கே அப்படியெல்லாம் எடுத்தோமா கௌத்தமான்னு பண்ண மாட்டாங்க. அவருக்கு சான்ஸ் கொடுத்துனே தான் இருப்பாங்க. இப்ப கூட அவர் எங்கேயோ அங்க இதுலதான் இருக்காரு, அந்த யூஎஸ்ல மேஜர் லீக் கிரிக்கெட் கோச்சிங் பண்ணிட்டு இருக்காருல, டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ். அங்கேயும் அகில் ஹுசேன் அவர் ஆடல இருந்தா நான் நியூஸ் படிச்சேன்னா, நான் ஒரு மேட்சும் பார்க்கல. ஆனா அங்கேயும் அகில் ஹுசேனை உட்காந்து வச்சிருக்காரு ஸ்டீவன் ஃபிளெமிங். ஆமா, கரெக்ட். ஆப்வியஸ்லி நான் அந்த ஒரு மென்ஷன் பண்ண அந்த டீம்ல தோனியை மென்ஷன் பண்ணேன். எம்எஸ் தோனி இம்பாக்ட் பிளேயரா இருக்காரு, அவர் விளையாட போறாரு. பட் தென் சரி, பென் ஸ்டோக்ஸ் பத்தி பேசுவோம் பிரேதம். ரிட்டையர்டு இப்போ. அவர் இன்னொன்னு என்ன ஆல்ரெடி வெர்பலி என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ராப்ளி எல்லா லீக்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு விளையாட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐபிஎலுக்கு அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடலன்னா டெஃபினட்டா ஒரு சூப்பர் அசெட்ல செம்மையா இருப்பார். செம்ம பிளேயர் ஆக்சுவலி, நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஆல்ரவுண்டர், எக்ஸலன்ட் ஃபீல்டர், ப்ராபப்ளி கேப்டன்சி மெட்டீரியல் கூட. So definitely IPL teams I think will be interested நான் நினைக்கிறேன். இல்ல, அது அப்சல்யூட்லி பத்ரி. அவர் when he doesn't have international cricket commitments இல்லாம ஐபிஎல் ஒண்டி ஆடுறாரு, அவர் பிக் பேஷ் ஒண்டி ஆடுறாரு, டெஃபினட்டா he has more to offer. இங்கிலாந்து பிளேயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மே கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பென் ஸ்டோக்ஸ் உங்களுக்கு சிஎஸ்கேல வேல்யூ கொடுக்கலையே தவிர, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வெறும் அவர் கம்ப்ளீட்டா ஃப்ரீடப்பா இருக்காருன்னா டெஃபினட்டா he will add value, அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் அவருக்கும் நிறைய டேக்கர்ஸ் இருப்பாங்க. ஆனா கொஸ்டின் இஸ், அவர் மினி ஆக்ஷன்ல இப்போ என்டர் பண்ண முடியுமா? அதுல ஏதாவது இது இருக்கா? ஐ மீன் எனி கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் தட் ஃபுல்ஃபில் பண்ணுமா? அது எனக்கு தெரியாது. பட் அகேன் பென் ஸ்டோக்ஸோட பொட்டன்ஷியல் லேண்டிங் பிளேஸ் நீங்க கேகேஆர்னு கூட சொல்லலாம். ஆனா கேகேஆர் கிட்ட கேமரன் கிரீன் மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நீங்க எங்க என்ன பண்ண போறீங்க? பட் பென் ஸ்டோக்ஸ் கேப்டன்சி மெட்டீரியல் 100% டவுட்டே இல்லை. எந்த பெரிய பிளேயர் ஆல்ரவுண்டரா இருந்தாலும் கேகேஆர் பக்கம் போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. பட் இன்னொரு ஒரு நியூஸும் வந்துட்டு இருக்கு பிரேதம், தட் இதுவும் கன்ஃபார்ம் நியூஸ் இல்ல. சிஎஸ்கே தரப்பிலிருந்து அவங்க வந்து தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அசுதோஷ் சர்மா. அசுதோஷ் சர்மாக்கு இன்ட்ரெஸ்டடு,
ராகுல் சேகரை நாங்க திருப்பி கொடுத்துட்டு அஸ்டோஷ் சர்மாவை நீங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா அஸ்டோஷ் சர்மாவை அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. ஒரு டவுன் தி ஆர்டர் ஒரு ஹிட்டர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தேவை. இது அசல் புதுசுலா வருது. எனக்கு என்ன தோணுதுன்னா இது சூப்பர் ட்ரேடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நடந்ததுன்னா, ஏன்னா ஒரு நல்ல பவர் ஹிட்டர் தேவை பிரேத்தம் சிஎஸ்கேக்கு டவுன் தி ஆர்டர் வந்தா நல்லா இருக்கும். ராகுல் சேகர் பரவாயில்ல, அவர் அளவுக்கு விளையாடவும் வைக்க முடியல சென்னை சூப்பர் கிங்ஸால. ஸோ அவரை ட்ரேட் ஆஃப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். இது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து 2 ஹோல்டிங் டீம்ஸ் இருக்கு பத்ரி. ஒன்னு இந்த ஜிஎம்ஆர், இன்னொன்னு இந்த பார்க் ஜெண்டால் டீம். சோ 2 பேரும் சேர்ந்து 50% ஓனர்ஷிப் 50% ஓனர்ஷிப் என்னென்னமோ முடிவு எடுக்கிறாங்க. எனக்கு இது புரியல. ஏன்னா ஒரு ராகுல் சஹர் ஒரு விளையாடாத ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடினார் ராகுல் சஹர். அவரை எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்கன்னா கிரேட். அசுதோஷ் சர்மா ஃபார் ராகுல் சஹர் செம்ம ட்ரேட் அது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவருக்கு டவுன் த ஆர்டர் ஒரு ஹிட்டர் கிடைக்கும் சிஎஸ்கேக்கு. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது பாசிபிலிட்டி இருக்கலாம் பத்ரினா, குல்தீப் யாதவ் கொடுத்துட்டாங்க. சோ இன்னொரு ஸ்பின்னர் அக்சர் பட்டேலுக்கு பார்ட்னர் பண்றதுக்கு இன்னொரு ஸ்பின்னர் தேடுவாங்களோ, அதனால ராகுல் சேர் அங்க வந்தா சூப்பரா இருக்கும் அவங்களுக்கும். அண்ட் சென்னைக்கும் அந்த லோவர் ஆர்டர் ஃபினிஷிங் கிக் டெஃபினட்டா தேவை. நீங்க அஸ்தோஷ் சர்மாவை இம்பாக்ட் பிளேயரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படிதான் பண்றாங்க டெல்லி இந்த பாஸ்ட். சோ அது நடந்ததுன்னா தட் வில் பி குட். பட் இன்னொரு விஷயம் பத்தி நீங்க படிச்சீங்களான்னு தெரியல, சென்னை சூப்பர் கிங்ஸோட சிஇஓ வந்து இப்போ அந்த யூஎஸ்ல இருக்காரு, மேஜர் லீக் கிரிக்கெட். இந்த ஹர்திக் பாண்டியா ரூமர்ஸுக்கு அவர் சொல்றாரு, நாங்க இன்னும் எங்க சீசன் ரிவ்யூவே முடிக்கல, இப்பவே நான் இதை பத்தி எல்லாம் கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. பட் அவர் வந்து கிரிக்கெட்டிங் டிசிஷன்ஸ் எடுக்கிறதே கிடையாது சிஎஸ்கேல. எதுக்கு அந்த மாதிரி சொன்னாருன்னு தெரியல. பட் பாப்போம். ஆல்ரெடி டீம்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சம்டைம்ஸ் குட் பிளேயர்ஸ் குட் பிளேயர் யாராவது கிடைக்கும் போது டப்புன்னு எடுத்துக்கணும். அஃப்கோர்ஸ் டைம் இஸ் நாட் அ ஃப்ரெண்ட் அப்படின்றதுல நம்ம வந்து டெஃபினட்டா வந்து குறிக்கோளா இருக்கும். பட் நிறைய ரிப்போர்ட்ஸ் நிறைய விஷயங்கள் வருது. இன்ஃபேக்ட் ஹார்திக் சஞ்சு போதும் இதே மாதிரிதான் அவர் லைட்டா சொல்லியிருந்தாரு, சஞ்சுலாம் எனக்கு தெரியல வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் நெருப்பு இல்லாம புகையாது பிரேத்தம். டெஃபினட்டா பேச்சுவார்த்தை நடக்கிறோம். ப்ராப்ளி தே மைட் நாட் வாண்ட் டு ரிவீல் இட் அப்படிங்கறதுதான் என்னோட ஒரு கருத்து இருக்கலாம். என்னோட ஒரு கருத்து. பட் லாஸ்ட் திங் ஒரே ஒரு டச் அப் பண்ணும் பிரேத்தம். இந்தியா வந்து அயர்லாண்டோட 2 T20 உத நீங்க அப்கோர்ஸ் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உத வாங்கிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் T20 அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து பாத்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. லேக் ஆஃப் இன்டென்ட் அப்படின்றதான் என்னோட ஒரு காரணமா இருந்தது பேட்டிங்ல. பட் இந்த மாதிரி இருக்கும்போது ப்ராபப்ளி வைபவ் சூரியவன்ஷியை விளையாட வைக்கிறமா டீம் இந்தியா? வைபவ் சூரியவன்ஷிக்கு ரொம்ப லாங் கரியர் இருக்கு பத்ரி. டெஃபினட்டா அவர் ஆட போறாரு. இப்போ இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் ஆடுவார், நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஆட போறாரு. அதுல டவுட்டே கிடையாது. சோ இருக்கிற பர்ஃபார்மிங் பிளேயர்ஸை உட்காத்தி வச்சு அவர் ஆட வைக்கணும்னு ஒரு ரூலும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஹி வில் வெயிட் ஃபார் சான்ஸ். அந்த சான்ஸ் கிடைக்கும். அது கிடைச்ச போது அவர் அது இஸ் கோனா பி a permanent fixture. அதுல டவுட்டே கிடையாது. சோ I think there is a lot of hype around this. ஏன்னா அவர் ஒரு மேட்ச் ஃபெயில் ஆயிட்டாருன்னா he is not ready for international cricketனே தான் ஆரம்பிச்சிருவாங்க. சோ அது வரட்டுமே அந்த வாய்ப்பு அவருக்கு. இந்த கருத்துல நான் உங்களுக்கு ஒரு டிபேட் பண்றேன். என்ன சொல்றேன்னா, ஃபார்ம் ஓகே, நான் ஃபார்ம் அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் பிரேத்தம் ஒரு பிளேயருக்கு. இது நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன். நீங்க நல்லா விளையாடும் போது உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். நீங்க நல்லா விளையாடாத போது சான்ஸ் கொடுத்தீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. அவர் ஐ ஃபீல் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஹீஸ் இந்த பர்பிள் பேட்ச். ஏன்னா உங்களுக்கு பிளேயர் அந்த பேட்டை பிடிக்கும் போது எல்லா பாலையும் அடிக்கும், மிடில் படும் அப்படிங்கிற ஒரு தோணும். நீங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தான். அந்த கான்ஃபிடன்ஸ் இஸ் எவ்ரிதிங் இன் ஸ்போர்ட். ஸோ அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது மறக்காதீங்க, சஞ்சு சாம்சன் கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸ் ஆஃப்டர் வேர்ல்ட் கப். அவர் வந்து பெருசா ஒன்னும் பண்ணல அப்படிங்கிறதும் அவரை டிராப் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல. பட் சம்திங் டு திங்க் அபவுட்ல ஒரு இன்ஃபார்ம் பிளேயர் உட்காந்துருக்காருங்க போது ஒய் நாட் மேக் ஹிம் பிளே அப்படிதான் நான் யோசிக்கிறேன். டெஃபினட்டா யோசிப்பாங்க. ஐ திங்க் ஹி வில் மேக் ஹிஸ் டெபியூ. இன்னும் 4 மேட்ச் இருக்கு, அந்த டெபியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பட் இந்த கம்பீர் எப்படின்னா, நீங்க எல்லாம் சொல்லி நான் கேட்கணும்னு ரூல் கிடையாது. நான் தான் கோச், நான் தான் டிசைட் பண்ணுவேன் எப்போ டெபியூ பண்ணுவான்னு. அந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு தெரியும். சோ டெபியூ பண்ணுவாரு எப்போ தான் நமக்கு தெரியாது பத்ரி. பொறுத்து இருந்து பார்ப்போம், காலம் தான் பதில் சொல்லும். பட் எஸ், கிரிக்கெட் வித் பத்ரி இஸ் பேக் and we are going to be regularly covering all the cricket updates for you. திருப்பி வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. Thank you பிரேத்தம் for coming on Cricket with Badri. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மே நன்றி. Stay tuned guys for a lot more updates throughout the season. Okay, bye.